எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்தில் அமைதியும் சமாதானமும் நிறைவாகட்டும். இந்த தியான வகுப்பு நாம் தொடங்கி ஆதிமூல தவம் தொடர்பாகவும் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி தொடர்பாகவும் கடந்த சில வகுப்புகளில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நேரடி வகுப்புகளை அட்டன் பண்ண முடியாதவங்க ரெக்கார்டட் வெர்ஷனை பார்த்து அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா அதனுடைய ஃபாலோ அப்பாக தான் நம்ம ஒவ்வொரு செஷனும் போயிட்டு இருக்கு இந்த கடந்த சில நாட்களாக. ஸோ எந்த ஒரு செஷனுமே மிஸ் பண்ணிட வேண்டாம். ஆதிமூல தவம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு தவநிலை. அந்த தவநிலைக்கான ஒரு தளம் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி. அதை தியரிட்டிக்கலா நிறைய விஷயங்கள் நம்ம பேச முடியாது. ஆனா பிராக்டிஸ் மூலமா மட்டும்தான் அதை நம்ம முழுமையா உள்வாங்கிக்க முடியும். இப்போ இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறிய பிராக்டிஸ் பண்றதுல இருக்கக்கூடிய சில வழிகாட்டுதல்களை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்பெல்லாம் இதை பண்ணலாம் அப்படின்னா, எப்பெல்லாம் நீங்க தனியா இருக்கீங்களோ அப்பெல்லாம் அதை பண்ணணும். இப்போ எப்பெல்லாம் நம்ம தனியா இருக்கிறோம், நம்ம ஃபேமிலியோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம், அப்போ போய் நம்ம தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்போ ஒரு கிளாஸ்ல இருக்கோம், கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கோம், ஒரு கம்யூனிகேஷன் நீடு இருக்குது அப்படின்ற நேரங்கள்ல நம்ம இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் எப்பெல்லாம் அதை பண்றேன் அப்படின்னு ஷேர் பண்றேன். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் பண்ணலான்றது முடிவு பண்ணுங்க. இப்போ சும்மா படுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் வரல, சும்மா படுத்திருக்கேன், அந்த நேரத்துல அதை பண்ணலாம். நான் மட்டும்தான் இருக்கேன், நான் மட்டும் தான் படுத்திருக்கேன். எங்கேயோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் மட்டும் வெயிட் பண்ணிட்டு. சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறேன், ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன், இந்த புக்கை படிச்சுட்டு. இந்த மாதிரி சாப்பிடுறீங்க, சாப்பிடும்போது இன்னொரு மனிதரோட கம்யூனிகேஷன் பண்ண வேண்டிய தேவை இல்லை தானே. அப்ப சாப்பிடும்போது நான் மட்டும்தான் இருக்கிறேன் இந்த உலகத்துல, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க மற்ற மனிதர்களோட கம்யூனிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையோ, அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே நீங்க தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை மேற்கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த உணர்வுல நாம இருக்கும்போது என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் சாப்பிடுறேன், சாப்பிடும்போது நான் மட்டும்தான் இருக்கேன், நான் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கேங்கும்போது எனக்கு அந்த சாப்பாடு மேல ஒரு கவனம் வரும். அதே நேரத்துல அந்த சாப்பாடு என்னை மயக்காது. இதை நீங்க நல்லா உணர முடியும். சாப்பிடுவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, ஆனா அந்த சாப்பாடு எவ்வளவு சுவையா இருந்தாலும் அது உங்களை மயக்கி அதன் வசம் வைத்துக் கொள்ள முடியாது உங்களால. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நீங்க அனுபவிச்சாதான் தெரியும். சரியா? அதே மாதிரி நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் மட்டும்தான் உட்கார்ந்து இருக்கிறேன் இந்த உலகத்துல, யாருமே இல்லைன்ற நிலையில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு வீணான செயலை செய்யறதுக்கான தூண்டல் வரவே வராது. இது எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ நம்ம ஃபார்ம் 3 எல்லாருமே படிச்சவங்களா இருக்கிறோம். ஃபார்ம் 3ல மனம் 2 உலக மனம், உலகத்தினுடைய ஈடுபாடுகள் தான் அதுக்கான மோட்டிவே அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி ஆழப்பட ஆழப்பட உலகம் அப்படிங்கிறதே இல்லையேங்க. உலகம்ன்றது என்ன? மனம் 2 பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் தானே. அப்போ மனம் 2 இயல்பாவே அந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறிக்கு முன்னாடி அது எந்த விதமான தன்மை, ஏற்கனவே அது பலகீனமா தானே இருக்குது. ஃபார்ம் 3 எல்லாம் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கிறோம், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த மனம் 2 இயல்பாவே ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட தன்மையில இல்லாம இயல்பாவே அதுவே மனமும் அது எந்த ஒரு வீணான செயல்கள்ல ஈடுபடுவதற்கான தூண்டலை உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னா இங்க யாருமே இல்ல. அந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில நீங்க இருக்கும்போது எந்த ஒரு தூண்டலுமே இருக்காது. அது ஒரு பிளாங்க்னஸ், உண்மையான பிளாங்க்னஸ். அது அந்த பிளாங்க்னஸ்ல நிறைய தன்மைகள்,
உணர்வு நிலைகள் நமக்கு ஏற்படும், அது அப்புறம். ஆனா அந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறிய நீங்க கம்யூனிகேஷன் நீட்ஸ் இல்லாதப்பெல்லாம் அப்ளை பண்ணும்போது ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸை நாம் உணர முடியும். இப்போ எத்தனையோ முறை நம்ம வீட்டில் தனியா இருந்திருப்போம், வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம், தூங்கிட்டு இருந்திருப்போம், சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம், எத்தனையோ முறை. ஆனா தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில இருந்ததை நீங்க பண்ணி பாருங்க, அது ஒரு டிஃப்ரெண்டான இதா இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு நடந்து போயிட்டு இருக்கோம், வாக்கிங் போறோம்னு வச்சுக்கோங்களேன், எவனுமே இந்த உலகத்துல இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன்ற அந்த உணர்வை ஆழப்படுத்திட்டு நீங்க வாக்கிங் போங்களேன், அது எப்படி இருக்குன்றத நீங்க உணர்ந்து பார்க்கும்போது தெரியும். ஸோ எல்லாத்துலேயுமே என்னன்னா இன்வால்மெண்ட் இருக்கும், அதுல சிக்கி போக மாட்டேங்குது. இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம உணர முடியும். அது என்னன்னா, மனிதர்களை மீட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது இல்லையா? மனிதர்களை மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணணும்னா, இவன் ஒருத்தன் தான் இந்த உலகத்துல இருக்கான் நம்ம கூட சேர்ந்து அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அப்ப என்ன ஆகும்னா, அவங்களோட பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப ஃபேரா இருக்கும், பேலன்ஸ்டா இருக்கும், அன்பா இருக்கும், எந்த போலித்தனமும் இருக்காது. இப்போ நான் ஸ்டார்டிங்ல அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்படிதான். பேஷண்ட் வர்றாங்கன்னா, அவர் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிறாரு, நாம மட்டும்தான் இருக்கோம், நம்ம 2 பேர் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கோம். அவருடனான கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவர் மேல ஒரு அன்பு இருக்கும், ஒரு எந்த விதமான ஒரு நோக்கங்களும், முக்கியமா கமர்ஷியல் மோட்டிவ்ஸ் எதுவுமே உருவாகாது அவர் மேல. அவர் வந்தாலே போதும். நம்ம மட்டும்தான் இருந்தோம், இப்ப இன்னொரு ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவர் வந்தாலே போதும், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாலே போதும். இப்போ இந்த ஒரு ஆழமான தொடர்பு. ஆக்சுவலி தன்னந்தனிமை தவ உணர்வு என்பது இறைவனோடு அந்த தொடர்பை கொள்வதற்காகத்தான். நீங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க இந்த நிலையில் இருக்கும்போது இன்னொருத்தரை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில அவர் மட்டும்தான் நினைக்கும் போது அந்த உறவு ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்தனிங் தான் இறைவனோடு நமக்கு ஏற்பட போகுது. இப்போ தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி ஆழமாகணும். ஆழமாக 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 அது இயல்பாவே ஆதிமூல தவத்துல தான் போய் லேண்ட் ஆகுமே. ஆதிமூல தவத்தை தான் அதை நாக் பண்ணுமே. சரிங்களா? அப்போ இதை கொஞ்சம் டீப்பா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், டெடிக்கேட்டடா பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் இதுதான் வந்து ஒரு உச்சகட்ட ஆன்மீக நெறி. இந்த நெறிமுறையில மட்டும்தான் நாம வந்து அந்த லிபரேஷன், இந்த உண்மையான ஆன்மீக உயர்வை நாம் அடைந்து கொள்கிறோம். இன்னைக்கு வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல நம்ம சமுதாயத்துல என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா உணரக்கூடிய நிலை, உணர்வு தன்மை நமக்கு இருக்குது. இறைவனை தொடர்பு கொள்ளுவதை தவிர, இறைவனை தொடர்பு கொள்ளுகிறேன் என்ற பெயரில் இறைவனை தொடர்பு கொள்ளவே முடியாத எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பதும் ஆதிமூல தவம் என்பதும் கரைபடாத தூய்மையான இறைவழி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிராக்டிஸ், இதுல தான் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கு. சரிங்க. அதே போல இந்த பிராக்டிஸ் எப்படி இருக்கணும்? தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி மற்றும் ஆதிமூலத்தை ரெண்டுமே சேர்ந்துதான். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆதிமூலத்தவம் தொடங்கிடணும். ஆதிமூல தவத்துல தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி அடக்கம், அதுல இருந்துதான் ஆதிமூல தவம். நான் இந்த உலகத்துல நான் மட்டும்தான் தனியா இருக்கிறேன், என்ன படைச்சவன் பார்த்துட்டு இருக்கு, அவனுடைய பார்வை முழுமையாக என் மீது இருக்கிறது, அவன் என்னை மட்டும்தான் பார்க்கிறான், தனித்துவமாக என்னை பார்க்கின்ற அவனுடைய பார்வையில் எதுவுமே மறைந்தாய். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில இருந்து ஆதிமூலத்தவம் செய்யறது மிகவும் அழகான ஒரு உணர்வு. சுகம், அதாவது சுகம் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் அதான். வேற எதையுமே மீனிங்கா சொல்லிட முடியாது. இந்த உலகத்தினுடைய உச்சகட்ட சுகம் தான். இறைவன் உங்களை பார்க்கிறான், நீங்க மட்டும்தான் உங்களுக்கு தனியா இருக்கு. அது ஒரு சுகம், அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். அதை அனுபவிக்கும் போது நம்ம நம்ம மனசுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நல்லாவே தெரியும். அந்த ஒரு ரொம்ப நீங்க ஒரு கைண்டான ஒரு பர்சனா இருப்பீங்க. அது எப்படின்னு தெரியல, அது உங்களுக்கு உங்களோட கேரக்டரா அது இருக்கும். ஸோ நம்ம இப்ப தவம் தொடங்கலாம்.
அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். சுகமான இருக்கை நிலையில் சுதந்திரமாக அமர்ந்து கொள்ளுங்கள். எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஏன்னா நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. யாரும் உங்களை மானிட்டர் பண்றதுக்கு யாரும் இல்லை. நீங்க கண்ணை மூடி இருக்கிறீங்களா, கண்ணை மூடாம இருக்கீங்களா, எப்படி உட்கார்ந்துருக்கீங்க, எதுக்குமே ஆள் இல்லை இங்க. தன்னன் தனிமை. இது ஒரு நெறி, உணர்வில் கொள்ளப்பட வேண்டிய நெறி. ஆதிமூல தவத்திற்காக உணர்வளவில் கொள்ளப்பட வேண்டிய நெறி. தவம் என்பது ஆதிமூல தவம். அதுதான் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்று நாம் இதை அழைக்கின்றோம். தவம் தொடங்கலாம். தன்னந்தனிமை தவ உணர்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆழமான உணர்வு தன்மையில் இதை மேற்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் என்னை தவிர வேறு எந்த மனிதனும் இல்லை. நான் தன்னந்தனியாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றேன். இந்த உணர்வில் உறுதியாக நாம் நிலை பெற வேண்டும்.
நாம் இப்போது ஆதிமூல தவம் தொடங்கலாம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் நிலை பெற்றிருக்கும் நிலையில் ஆதிமூல தவம் செய்ய தொடங்க வேண்டும். இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது. முழுமையான தன்மையில் இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது. நம்முடைய உள்ளம், உடல், இன்னும் நம்முடைய அத்தனையும் இறைவனுடைய பார்வையில் மறைந்ததாக இருக்க முடியாது என்ற அந்த உணர்வில் தவம் இயற்றுவது ஆதி மூல தவம். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். நாம் இறைவன் முன்னால் தன்னந்தனியாக அமர்ந்தது. இந்த உணர்வு ஆதி மூல தவம். உங்களுடைய முழுமையான இயல்பில் இருக்க வேண்டும். எந்த நோக்கமும் இல்லை, எந்த வேஷங்களும் தேவையில்லை. உங்களுடைய இயல்பில் நிலைத்து இறைவனுடைய பார்வை நம் மீது இருக்கிறது என்ற அந்த உணர்வில் நிலை பெற்றிருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நோக்கங்கள், உடல் நிலைகள் அனைத்தும் இறைவனுடைய பார்வையில் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த தன்னிலை விளக்கங்களும் இறைவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுடைய பார்வையை மட்டும் உணர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தவம் இயற்றினால் போதும்.
இறைவனுடைய பார்வை என் மீது இருக்கிறது. அவனுடைய பார்வையிலிருந்து என்னுடைய எதுவும் மறைந்ததாக இருக்க முடியாது என்ற அந்த உணர்வில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த உணர்வு கற்பனை கிடையாது. அந்த உணர்வு உண்மையின் உச்ச உணர்வு. அந்த உணர்வு சத்திய உணர்வு. இந்த உணர்வில் நிலை பெற வேண்டும். இறைவனுடைய பார்வையை எந்த ஒரு படைப்பு தன்மையிலும் நீங்கள் ஒப்பிடக்கூடாது. இறைவனுடைய பார்வையை ஒளியோடு ஒப்பிடக்கூடாது. ஒரு ஒளி என் மீது விழுகிறது என்று கற்பனைகள் கூடாது. இறைவனுடைய பார்வை என்பது படைப்பு கூறுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட, வர்ணிக்கவே முடியாத, வரையறுக்கவே முடியாத ஒரு உணர்வு நிலை, ஒரு தூய்மை நிலை, ஒரு பரிசுத்த நிலை. அந்த பரிசுத்த சக்தி, ஆற்றல், இறைவனுடைய பார்வை, அது நம் மீது முழுமையான தன்மையில் விழுந்து கொண்டிருக்கிறது, பாய்ந்து கொண்டிருக்கிறது, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பார்வையில் நாம் அடங்கி இருக்கின்றோம் என்ற இந்த உணர்வில் தவம் இயற்ற வேண்டும். ஆதி மூல தவம். தன்னந்தனிமையால் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் இறைவனுடைய பார்வை நம் மீது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தவம் இயற்றுகிறோம்.
நாம் அனைவரும் தவத்தை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி பற்றியும் ஆதிமூல தவம் பற்றியும் அதாவது கூடுதல் விளக்கங்கள் தேவையா இருக்குதா? உங்களால தவம் இயற்ற முடிகிறதா? கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இப்ப கேட்க முடியாட்டியும் தனிப்பட்ட முறையிலையும் கேட்கலாம். ஆனா இந்த தவத்தினுடைய முக்கியத்துவத்தை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம், சொல்லுங்க. சார் ஆட்டோமேட்டிக்கா அந்த அவிட்ட நான் ரொம்ப நாளா செஞ்சு செஞ்சு நம்ம கண் மூடும்போதே கண் மூடி அந்த மாதிரி உட்காரணுன்ற அந்த மாதிரி டக்குன்னு வந்துருதுங்க சார். அது இயல்பா கண்ணு திறந்துட்டு அப்படிலாம் செய்ய முடியலைங்க சார். இல்ல பரவாயில்ல. அதாவது அதிட்டான செய்ய வேண்டாம்னு நம்ம சொல்லல. உங்க இயல்பு எதுவா இருக்கோ அதை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. நீங்க ஆதிமூல தவம் இயற்றும் போது எந்த ஒரு கஷ்டத்தையும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் அனுபவிக்க கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி அதிட்டானா உண்மையை சொல்லணும்னா நம்ம அதிட்டானாலதான் இருப்போமே. ஆனா அதுக்கு அதிட்டானான்ற ஒரு தன்மை பேரா இருக்காது. நீங்க இயல்பாவே அசையாம இருந்துருவீங்க. அதாங்க நீங்க சார். முன்னாடி அதிட்டானா பண்ணும் போதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கும், அசையக்கூடாது. ஆதிமூல தவத்துல நீங்க அந்த ப்ரெஷரே இல்லாமலே அதிட்டானாவுடைய பெர்ஃபெக்ஷனுடைய உச்சத்துல நீங்க போயிடுவீங்க. அதனால நத்திங் ராங். நீங்க தொடர்ந்து அதை பண்ணுங்க. உங்க இயல்பு என்னவோ அதை நீங்க பண்ணுங்க. ஓகேங்க சார். சம்டைம்ஸ் அது நம்மள கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது கேட்கிற மாதிரி அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்துருதுங்க சார். ஏதாவது நம்ம ஆஹ் நமக்கு தேவைகள் ஏதாச்சும் இருக்கும்போது சரி நான் பார்த்துட்டு இருக்காருல்ல அப்படின்ற மாதிரி. அதுதான். அது ஆரம்ப நிலையில அப்படிதான் இருக்கும். சரி, இறைவனுடைய பார்வைன்றது இப்ப நான் உங்கள பார்க்கிற மாரியான பார்வை இல்ல. இறைவனுடைய பார்வையில எதுவுமே மறைந்ததாக இல்லை. நீங்கள் கேட்க நினைக்கிறது இறைவன் அறிந்தவனாக இருப்பான். அதனால கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த உணர்வு வர வர அந்த கேள்வியும் போயிடணும். அதனால தொடர்ந்து நம்ம அத பிராக்டிஸ் பண்ண கேட்கணுன்ற அவசியமே இருக்காது. புரியுதுங்க சார். கொஞ்ச நேரம் ஆனோனே தோணிட்டு அது சரி பரவால்ல. பண்ணிக்கிறேன். அது பரவால்ல. நத்திங் ராங். ம். அது ஓகேங்க சார். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. அதையும் இறைவன் அறிந்தவன். இவங்க பழகிட்டாங்க. அப்படிதான் இருக்கும். எதுவுமே இங்க தப்பு கிடையாது. இறைவன் முன்னாடி நிக்கும்போது உங்க இயல்புல இருங்க. எதுவுமே தப்பு கிடையாது. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க அப்டேட் ஆயிட்டே புதுமையா 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 இறைவன் உங்களை எப்படி படைத்தானோ அப்படி இறைவனுடைய பார்வையை கொண்டு நாம் ஆகிவிடும். அவ்வளவு. தேங்க்யூ சார். இந்த இந்த தன்னந்தனிமையா இறைவனுடைய தொடர்புங்கிறது ஏற்கனவே நம்ம கொண்டதுதான். இது புதிய உணர்வு அல்ல. ஏற்கனவே இந்த ஒரு உடன்படிக்கை, இந்த ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது. அதுல இருந்து நம்ம விலகி வந்துட்டோம். இப்ப திரும்பவும் அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப சுகமா இருக்கும். ஆதிமூல தவத்தை உண்மையான உணர்வுல செஞ்சிட்டீங்கன்னா காலம்லாம் கடந்து போயிடும். உண்மை சொல்லணும்னா நீங்க ஹவர்ஸ் கணக்குல அப்படியே சுகமா உட்கார்ந்துருப்பீங்க. சாப்பாடு தண்ணி எல்லாம் ஒண்ணும் தேவைப்படாது. அப்படியே அப்படியே போவீங்க ஹவர்ஸ் கணக்குல. உடனே நான் ஏன் இத சொல்றதுக்கு பயமா இருக்குன்னா, நீங்க உடனே ஹவர்ஸ் கணக்குல உட்கார்ந்துடக்கூடாது. அது இயல்பா வரணும். இயல்பா வரும்போது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி போயிட்டே இருப்போம். ஏன்னா சுகம், இவ்வளவு சுகம். இறைவனோட இருப்பதை விட என்ன சுகம். அதனால நீங்க இயல்பா இருங்க. சுகமான தன்மையில இதை பண்ணுங்க. சரி. ஓகே சார். சார் வணக்கம். எஸ் சார். சொல்லுங்க. சார் இது நான் பண்ணும்போது எனக்குள்ளேயே நான் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படியே வருது. ம். ஒரு டைம் அதுக்கப்புறம் நம்ம திரும்ப திரும்ப இறைவன் நம்மளை பார்த்துருக்கான்னு சொல்லி சொல்லி நம்ம ஞாபகப்படுத்த மாதிரி இருக்கு. மோஸ்ட்லி அதை சொல்லிட்டே இருக்கிற மாதிரி அப்படி நான் சொல்லலைன்னா எனக்குள்ளேயே நான் முழுமையா பார்த்துட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு. அது அத இறைவன் பார்க்கிறான். அவ்வளவுதான். நீங்க உங்களுக்குள்ள பாக்குறீங்க இல்லையா? அதை இறைவன் பார்க்கிறான். அந்த இறைவன் பார்க்கிறான்ற அந்த நினைவூட்டல் என்பது இடையிடையே நான் கொடுத்துட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆனா நீங்க உங்களுக்குள்ள பாக்குறதுங்கிறது தனி. அது உங்களுடைய பார்வை. அதை இறைவன் பார்க்க. இந்த டிஃபரன்ஸ புரிஞ்சுக்கணும். நீங்க உங்களுக்குள்ள பாக்குறது தப்பு கிடையாது. நீங்க உங்களுடைய முழுமையான இயல்புல இருக்கலாம்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஆனா நீங்க உங்களுக்குள்ள
பார்க்கக்கூடிய அந்த தன்மை இறைவன் பார்க்கறான்றதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது பிராக்டிஸ் பண்ண பண்ண அந்த இடையில செய்ய வேண்டிய நினைவூட்டல் என்பது தேவைப்படாது. இறைவனுடைய பார்வையின் மீது நமக்கு ஒரு நிலைத்த உணர்வு உருவாகிவிடும். ஓகே. இந்த தவ நெறியில நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த நினைவூட்டல் அப்பப்போ வரும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது தேவைப்படாது. அது வெளியில இருந்து தான் மேல இருந்து இறைவன் பார்க்கறான். அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி நினைக்க நம்ம பண்ணிக்கணும்னு தேவையில்லை. இறைவனுடைய பார்வைக்கு திசைகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால நீங்க மேல இருந்து பார்க்கறான், கீழ இருந்து பார்க்கறான், உள்ள இருந்து எப்படி நினைச்சுக்க வேண்டாம். பார்வை நம்ம மேல இருக்குது, அவ்வளவுதான். அப்படிதான் நினைச்சு. இது போக போக நீங்க இந்த கொஸ்டின் இப்போ இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் நமக்கு ஒரு இறைவன் எங்க இருந்து ஒருவேளை மேல இருந்து பார்க்கறானோ, அதையும் இறைவன் பார்க்கறான். அப்போ என்னன்னா உங்களுக்கு இறைவன் அதை பதில் சொல்லுவான். நான் எங்க இருந்து பார்க்கிறேன்றது இறைவன் பதில் சொல்லுவான். ஏன்னா உங்களுக்கு அந்த கேள்வி ரைஸ் ஆகுதுல்ல, அது உங்க மனசுல ரைஸ் ஆகுறது இறைவன் பார்க்கறான்ல, அதுக்கு பதில் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஒரு கெட்ட எண்ணம் வருது, ஒஸ்டான ஒரு எண்ணம். ஐயோ, ஒஸ்டான எண்ணம் வருதே, இறைவன் பார்க்கறானே நினைக்கும் போது அங்க என்னன்னா, நாம அந்த எண்ணத்தை வெறுக்கிறோம், அந்த எண்ணம் வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த நினைப்பு கூட ஒரு எண்ணமா இல்ல, அது ஒரு நோக்கமா இருக்குது, சின்னதா இருக்குது. அதை இறைவன் அறிந்தவன். அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களிலிருந்து நீக்குவான். அந்த எண்ணமே வராது. ஓகே. இறைவன் எங்கிருந்து பார்க்கறான், மேல இருந்து பார்க்கறானோ, அப்ப அது சரின்ற பட்சத்துல அது ஒண்ணும் நடக்காது. அது தப்புன்ற பட்சம் இறைவன் சொல்லுவான், நான் எங்க இருந்து பார்க்கிறேன்றது அவன் சொல்லுவான். அவன் எங்க இருந்து பார்க்கறான்றதை இறைவன் தான் சொல்ல முடியும். அப்போ இறைவன் எங்க இருந்து பார்க்கறான்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா அது? இப்ப நம்ம சொல்லிடலாம், இறைவன் இங்க இல்லைங்க, அது லெஃப்ட் சைட்ல ஒரு 45 டிகிரில இருந்து பார்க்கறான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இறைவன் சொல்லுவான். கேள்விகள் எழலாம், நல்லது. இத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்தே விடையளிக்கும். அதனால உங்க இயல்புல நீங்க இருங்க. ஒவ்வொரு தருணத்திலையும் ஆதி மூலத்தவம் மல்டிபிள் எக்ஸ்பீரியன்சஸ் தரும், கொஸ்டின்ஸ் தரும். பட் உங்க கேள்விக்கு பதில் நீங்க உங்களுக்குள்ள பார்க்கறது இறைவன் பார்க்கிறார். அந்த நினைவூட்டல் மட்டும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல அது அவசியம் இருக்காது. உங்களுக்கு அது டிஃபால்ட்டா தெரிஞ்சிடும். இறைவனுடைய பார்வையில தான் நம்ம இருக்கிறோன்றது எல்லா தருணங்கள்லையும் எல்லா நொடிக்கு நொடி உங்களுக்கு அது நினைவிலேயே இருந்துவிடும். அந்த அந்த கான்சியஸை தான் நம்ம அடைய போறோம். அதுதான் ஆதிமூல தவத்தினுடைய நோக்கம். சரிங்க, கிளியர்? ஓகே சார். ஸோ இன்னைக்கு ஈவினிங் குரான் கிளாஸ் இருக்குது. விருப்பப்பட்டவங்க அதில் கலந்துக்கலாம். அதே போல ஆதிமூல தவம் ரொம்ப சின்சியரா நீங்க ப்ராக்டிஸ்லயே வச்சுக்கோங்க. மல்டிபிள் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது மேல உங்களுக்கு இயல்பாவே அந்த ஒரு முன்னாடி விபாசனா ஃபார்ம்ஸ் பண்ணும்போதாவது ஒரு கம்பல்ஷன் இருக்கும். இதுக்கு அந்த கம்பல்ஷன் இருக்காது. ஏன்னா இயல்பாவே நமக்கு அது பிடிக்கும், செஞ்சிருவோம். எந்த நிலையிலையும் அதை நமக்கு செய்யறதுக்கான விருப்பம் உண்டாயிடும். ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ்ல இருக்கும். சார் இன்னொரு எஸ் சொல்லுங்க சார். இந்த ஃபார்ம் 3 கம்ப்ளீட்டா பண்ணி அதுல இருக்க அடுக்கல் இருக்க எல்லா இதுவும் கிளீன் அப் ஆனதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம பண்ற மாதிரி இருக்குமா சார்? இப்ப இல்லாட்டி அதுலதான் நம்ம பண்ணுவோமா, இல்ல எப்படி? இல்ல ஆக்சுவலி அது கிளீன் அப் ஆயிடுச்சா இல்லையான்றது யாருக்கு தெரியும்? இப்ப நம்ம புதுசா ஒரு தவம் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இந்த தவத்தை செய்யுங்க. பட் சரியான இடைவெளிகள்ல நம்ம ஃபார்ம் 3யும் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இந்த ஆதிமூல தவத்தை நாம் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இந்த தவம் இயற்ற நாம் பழகுவோம். அப்புறமா ஃபார்ம் 3 நமக்கு தேவைப்படும். சரிங்களா? அதாவது நான் ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு ஹையர் ஃபார்ம்ஸும் நம்ம போகும்போது அந்த ஹையர் ஃபார்ம்ஸ்குள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய அத்தனை ஃபார்மும் அடங்கிரும்னு சொல்லியிருக்கு. ஞாபகம் இருக்குங்களா? இதுல ஃபார்ம் 3 இருக்குது உள்ள. நீங்க ஃபார்ம் 3 அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க மாஸ்டர் ஆகல, ஸ்டில் மைண்ட் 2 உடைய லேயர்ஸ்ல கழிவு தன்மைகள் இருக்குதுன்ற பட்சத்துல நீங்க ஃபார்ம் 3 தான் நடக்கும் உங்களுக்குள்ள. ஆதிமூலத்தவம் நடக்காது. நீங்க ஆதிமூலத்தவம் செய்யறதா நீங்க உட்கார்ந்தா கூட இந்த சிஸ்டம்ல என்ன நடக்கும்? ஃபார்ம் 3 தான் நடக்கும். ஆனா ஆதிமூலத்தவம் அப்படின்ற லேபிள் நடக்கும்போது இன்னும் கூட அது எஃபெக்டிவா நடக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு
நீங்க வந்து சார் இந்த மாசம் நீங்க ஒரு 10,000 சம்பாரிச்சிடணும் சார், எப்படியாவது சம்பாரிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது நீங்க 10,000த்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுவீங்க. இப்போ 1,00,00,000 சம்பாரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது 10,000 எங்க இருக்கும்? கீழே இருக்கும். அந்த மாதிரிதான் ஆதிமூல தவம் செய்யும்போது ஃபார்ம் 3 வந்து அடக்கம் அது. ஓகே. அதனால ஃபார்ம் 3 எங்கேயும் போல, அது இருக்கு. மனம் 2 கண்டிப்பா கிளீன் அப் ஆயிட்டே தான் இருக்கும். அதனால தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அதே போல இந்த தவம் செய்யும்போது நமக்கு எந்த கண்டிஷன்ஸும் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா நம்ம சார் இப்ப கேட்ட மாதிரி நம்ம இன்னும் வந்து ஆதிமூல தவம் செய்யற அளவுக்கு தகுதி ஆயிட்டோமா இல்லையான்னு தெரியல. பட் உடல் அளவுல நம்மளை சுத்தப்படுத்திக்கிட்டு தவம் ஏற்று அமர்வது என்பது சிறந்தது. உடல் அளவுல சுத்தப்படுத்திக்கிறது என்னதுங்க? குளிச்சுட்டு உட்கார்றது நல்லது. இல்ல குளிக்க முடியல, குளிரா இருக்குது அப்படின்னா கை கால் முகம்லாம் கழுவிட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா உட்காந்து. சரிங்களா? அது உடல் தூய்மை என்பது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம வந்து அழுக்கா இருந்துகிட்டு இப்போ அப்படிதானே ஆயிடுச்சு. அழுக்கா இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி அதுதான் இறைவனுக்கு பிடிச்சது மாதிரி ஆயிடுச்சு சார். கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி. இப்படி உடல் அளவுல நீங்க தூய்மையா இருந்துருங்க. அது இயல்பாவே நமக்கு அந்த தூய்மையின் மீது விருப்பம் வந்துவிடும். அதனால வந்து குளிச்சுட்டு பண்றதுங்கிறது ஒரு ஹேபிட்டா நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆதிமூலத்தவம் செய்ய செய்ய இதெல்லாமே உங்களுக்கு இயல்பாவே வந்துடும். உணவு முறைகள்ல, உடைகள்ல, உடல் தூய்மையில எல்லாத்துலயுமே உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும். அந்த ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து இறைவன் கிட்ட இருந்து கிடைக்கிறது எல்லாமே கிடையாது. ஆதிமூல தவத்தை எப்ப நீங்க ரீச் பண்ணிட்டீங்களோ, டச் பண்ணிட்டீங்களோ, அப்ப இறைவன் உங்களுக்கு நேரடி குருவாயிட்டான். இதுக்கு முன்னாடி இறைவன் உங்களுக்கு மறைமுக குருவாக இருந்தான். இறைவன் தான் குரு என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இறைவன் உங்களுக்கு மறைமுகமாக குருவாக இருந்தான். பல்வேறு வழிமுறைகளின் மூலமாக, பல்வேறு மனிதர்களின் மூலமாக உங்களுக்கு வழிமுறைகளை கொடுத்தான். இப்ப ஆதிமூல தவத்துல இறைவனே நேரடியாக வழிகாட்டல் கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும். அந்த வழிகாட்டல்களை நாம் செய்யக்கூடிய வலிமையையும் உடனேயே அவன் கொடுத்து. சரி, இது அட் வெரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ். போக 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 எல்லாமே நமக்கு உணர்த்தப்படும். சரிங்க. ஸோ நாளைய தியான வகுப்பு நாளை காலை 6:30 மணிக்கு. இன்னைக்கு ஈவினிங் குரான் கிளாஸ் இருக்குது. குரான் கிளாஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா டிஎம்எஸ் மெம்பர்ஸ்க்காக தான் நம்ம நடத்துகிறோம். டிஎம்எஸ் அல்லாதவங்களையும் சில பேருக்கு கலந்து கொள்ள அனுமதி தரப்படுகிறது சில கண்டிஷன்ஸ் அடிப்படையில். அதே போல் சில ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்க போகிறோம் இன்னையிலேருந்து. அதையுமே நீங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஈவினிங் கிளாஸில் சந்திக்கலாம். நாளை தியான வகுப்பு நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரி, தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.